புது கலெக்ஷனாக இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இங்கே கஸ்டமர் சர்வீஸ்லாம் நல்லா இருக்குங்க, எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நான் இதுக்கு முன்ன என்னுடைய 53வது வயசுல நான் பிஜேபியில இருந்தேன். பிஜேபி மத உணர்வு உள்ள கட்சின்னு நம்பி இருந்தேன். எனக்கு இந்து உணர்வு இருந்தது. அது மத போதையை உண்டாக்கி அது மூலமா நோட்டை அறுவடை பண்றதுக்கு எனக்கு அப்புறமா புரிஞ்சுது. அதன் பிறகு நான் திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய பொண்ணு திருக்குறள் படிச்சது. அதுக்கு சில திருக்குறள்களை செலக்ஷன் பண்ணேன், தேர்ந்தெடுத்தேன். 1300 குறள்ல 50 குறள் தேடினேன். தேடும்போது ஒரு குறள் கிடைச்சது. அந்த குறளை படிக்க படிக்க அதிக குறள் படித்தேன். திருக்குறள் பயின்றேன் சீமானை அறிந்தேன், திக்கற்ற குறளாய் அவர் ஒலித்தார். அவரை ஈன்ற அவருடைய தாய்க்கு நன்றி கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தை தொடர்ந்து நான் நிறைய திருக்குறள் படிக்க ஆரம்பித்தேன், தொல்காப்பியம் படிக்க ஆரம்பித்தேன். அதில் நிறைய விஷயங்கள் தெரிந்தது. திருக்குறளும் தொல்காப்பியமும் ஒவ்வொரு தமிழனின் 2 கண்கள். தொல்காப்பியம் முதல் கண், திருக்குறள் 2வது கண். அதனாலதான் அதெல்லாம் அது கையாளாத பேசுறது. அவங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல, அதை பேசுறானுங்க. சீமானை நான் எப்படி பாக்குறேன்னா, சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் எவருக்கு மரிது, சொல்வன்மை உடையவனையும் சொற்சோர்வு இல்லாதவனையும் சபைக்கு அஞ்சாதவனையும் வெல்லுதல் எவருக்கும் முடியாது. இந்த மாதிரி நிறைய குறள். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கைவிடல். இந்த மாதிரி